குடியாத்தம் தட்டப்பாறை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மீனூர் கிராமம் உட்பட சுமார் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், இந்த மீனூர் கிராமத்தையும் அகராவரம் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் தற்போது வெள்ளம் வந்ததே அதற்கான காரணம் என்று அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டால் அந்த மீனூர் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த கவுண்டன்ய மகாநதி ஆற்றை கடந்து சென்றால் மட்டுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதாவது குடியாத்தம் நகர்ப்புற பகுதிக்கு செல்ல முடியும். ஆனால் தற்போது இந்த கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளம் வந்ததின் காரணமாக இந்த பகுதி பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். தற்போது மீனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடன் இருக்கின்றனர். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் மீனூர் பகுதியை சேர்ந்தவங்க, உங்களை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது? இந்த கவுண்டன்ய மகாநதி ஆற்றுல வெள்ளம் வந்துட்டா நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? நீங்கள் அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னே? சார் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. நாங்கள் கேட்டுன்னு தான் இருக்கோம். பாலம் சட்டசபையிலும் போய் கேட்டிருக்காரு, ஏற்கனவே இருந்த எம்எல்ஏங்களும் கேட்டிருக்காங்க, எல்லோரும் கேட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அதனுடைய பலனே இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அடிப்படையும் வசதியும் இது வரைக்கும் பண்ணி தரல எந்த அரசாங்கமும். ஆனால் இப்போ வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க. இந்த 6-7 பஞ்சாயத்துலேருந்து அக்ரஹாரத்துக்கு ஆற்றை தாண்டி தான் போனோம். அவங்களுக்கு இதுதான் வெளியே. அப்புறம் ஊர் மக்கள், ஹாஸ்பிட்டலு எல்லாமே இதை தாண்டி தான் போனோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வர்றாங்க, ஆய்வு பண்ணுறாங்க, போகிறாங்க. எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரல. நாங்களும் பலமுறை கேட்டும் பலமுறை போராடி இருக்கோம் மக்களோட. இது மாதிரி இருக்குது. இதனால் பாலம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நான் வந்து மீனூர் கிராமத்துலேருந்து குடியாத்தம் வரையும் படிக்க போகிறேன் சார். தினமும் இந்த ஆறு கடந்து தான் போகணும். இந்த ஆறில் நடந்து போகும்போது தினமும் நடந்து தான் போகிறேன் நான். இந்த மாதிரி நிறைய பசங்களும் நடந்து தான் சார் போகிறாங்க. நடந்து போகும்போது ஃபேண்ட்டு ட்ரெஸ்ஸு ஷூ கூட போடுறதில்ல சார். எல்லாம் நனைஞ்சிருது. இதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்கள் கிராம மக்கள். இதனால் பாலம் கட்டித்தாங்க. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஆற்றுல தண்ணி வர்றதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஆறு வந்து ரொம்பிருச்சுன்னா நாங்கள் இந்த பக்கம் குடியாத்தம் சுற்றி தான் போய் வரணும். அதனால் எங்கள் எக்ஸாம் டைமில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்க அவங்களும் ரொம்ப நடக்கிறதுக்கு நாங்கள் கூட ஸ்கூலில் ஒரு டைம் போகும்போது வந்து இந்த தண்ணியிலே கீழே விழுந்துடுறோம். இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு வந்து சீக்கிரமாக பாலத்தை கட்டி தரணும்னு நாங்கள் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, மருத்துவத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குதுண்ணா. எங்களுக்கு டெய்லி அது மாதிரி தான் எத்தனையோ வருஷமாக இருக்குது. நான் வந்து இந்த ஊர் 16 வருஷம் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே இப்படி தான் இருக்காங்க. ஷூவெல்லாம் கையில் தான் எடுத்துன்னு போனோம். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மூங்கப்பட்டு பிரிட்ஜ் மேலே போக முடியாது. சிவூர் மேலே சுற்றின்னு தான் போனோம். நாங்கள் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஆமாம், தினமும் கூட்டின்னு வரோம். ஏன்னா பஸ்ஸும் போகாதுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இது கவர்மெண்ட் எதுனா ஒரு நல்லது பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு, வயசானவங்களுக்கு, முழுவாதவர்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க இது. கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணால் எங்கள் ஊருக்கு நல்லது. ரொம்ப சந்தோஷம். கவுன்சிலர் நம்முடன் இருக்கின்ற அவர்களும் கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? என்னென்ன வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி இந்த மக்களுக்கான இந்த பாலத்தை அமைச்சு தரணுன்ற அந்த நடைமுறைகளை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சார்? நான் வந்து 3 வருஷமாகவும் கவுன்சிலிங்கில் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி எங்களுக்கு பிரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாத அவங்க கண்டுக்காததுனால நான் உடனே வந்து ஊர் மக்களை சேர்த்து ஆற்றுல ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ வந்து எங்கள் இந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்க, சேர்மனும் வந்தாங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு சரி கண்டிப்பாக ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது பிரகாரம் 8 கோடியில்னு சொன்னாங்க. 8 கோடியில் லபாடு அந்த இதில் பிரிட்ஜு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர் மூலிமா வந்து இங்கே சால் டெஸ்ட் எடுத்தாங்க. சால் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடி வந்திருந்தார், வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு எஸ்டிமேட்டில் அனுப்பிச்சாச்சுங்க, உங்களுக்கு விரைவில் பாலம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். இது வெளியே பாலமும் வரல, எதுவும் வரல. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு 1500 குடும்பம் இருக்குது. ஒரு 7-8 கிராமம் இருக்குது. 150-100க்கு மேலே பசங்க படிக்கிறாங்க. அதுவும் இல்லாத ஹாஸ்பிட்டல் போனாலும் இங்கே தான் இந்த ஒரே ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். இதை தாண்டி தான் போகணும். இது இல்லைன்னா 7.5 கிலோமீட்டர் சுற்றின்னு போகணும், குடியாத்தத்துக்கு போகணும். அது இல்லாத மாட்டு ஹாஸ்பிட்டல்னாலும் இங்கே தான் வரணும். அது ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அத்தியாவசிய பொருள் வாங்கணுனாலும் அக்ராவரம் தான் வரணும். வேறு வழியே எங்களுக்கு கிடையாது. தண்ணி வந்துட்டால் 7.5 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றின்னு தான் போகணும். இங்கேருந்து குளியாதங்கெல்லாம் போகிறனா கூட எங்கள் அக்ராவரம் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்படி இல்லைனா 7.5 கிலோமீட்டர் சுற்றின்னு போகிறதுனால தயவுசெய்து இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்குமாறு முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போயிட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. இந்த பகுதி பொதுமக்களும் சரி, கவுன்சிலரும் சரி தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் இந்த பகுதிக்கு பாலம் கொண்டு வருவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த அகராவரம் பகுதியில் தான் பள்ளியும் சரி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனையும் இருக்கின்றன. கர்ப்பிணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். ஏனென்றால் இந்த பாதையில் சென்றால் மட்டும்தான் விரைவில் செல்ல முடியும். ஆனால் இந்த பாதையில் தண்ணீர் வந்துவிட்டால் 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றன.
ஆகவே தங்கள் பொதுமக்களின் நலனுக்காகவும் பள்ளி மாணவர்களின் நலனுக்காகவும் இந்த கவுண்டனியா மகாநதி ஆற்றின் நடுவே பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.